ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மீனாவும் ராஜுவும் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி, அக்கா ஏங்க்கா வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நம்ம கூட வந்துட்டு முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்றாங்க. ஆமாம் ராஜி, எனக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா இவங்களாம் வந்து நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக பாண்டியன் இருந்துட்டு வர்றாரு. மயிலும் அதுக்கப்புறமா அவங்களோட அத்தை கோமதி இருந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க கிச்சனில் வந்து. அதுக்கப்புறம் காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் ராஜு இருந்துட்டு, அக்கா நான் போயிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேங்க்கா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு இருந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து தங்கமேல சார்ஜர் போட்டுட்ருக்காங்க ஃபோனுக்கு. கோமதி இருந்துட்டு நீ கிச்சனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ராஜு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா இந்தாங்க காஃபி அப்படின்றாங்க. அதை பார்த்ததும் பாண்டியன் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. கோமதி எங்கே போயிட்ட, உன்னை தானே நான் வந்துட்டு காஃபி கேட்டேன், வேறு யாரையோ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் ராஜி வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. கோமதி வந்து, இங்கே பாரு ராஜி, எதுக்கு நீ வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்த, தங்கமேலி நீ எங்கே போன, உன்னை தானே நான் வந்துட்டு கிச்சனில் இருக்க சொன்னேன்றாங்க. இல்லத்த சார்ஜர் போட போனாங்க, சார்ஜர் வர ஏறலத்த, அதான் பார்த்துட்டு இருந்தேன்றாங்க. ராஜிக்கிட்ட வந்து, ஏன் ராஜி நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. பாண்டியன் கத்தின உடனே எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா, எதுக்கு வந்துட்டு நீ எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திட்டுறாங்க ராஜியை வந்து. அதுக்கப்புறம் தங்கமேலும் இருந்துட்டு சரி விடுங்க அத்தை, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜி போயிட்டு, அக்கா ஏன்க்கா இவர் வந்துட்டு இவ்வளோ கோவமாக இருக்காங்க, ஆனாலும் இப்படியெல்லாம் இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாது இல்லைக்கான்றாங்க. ஆமாண்டி, எனக்கும் அதான் ஒன்றும் புரியல ராஜி, நம்ம தப்பு பண்ணதான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வந்துட்டு இவ்வளோ கோவமாக நீ வந்து வருத்தப்படுவேன்னு நினைப்பன்னு கூட எதுவுமே அவர் யோசிக்காமல் கத்துறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அரசி இருந்துட்டு, அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விடுங்க, அப்பா அப்படி தானே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தங்கமேல இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சரி விடுங்க நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க மீனா ராஜி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கோமதி வராங்க. இங்கே பாரு அரசி, எதுக்கு வந்துட்டு இவங்க அந்தந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க, அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும், நானும் தங்கமயிலும் ஒரு கலம், அதான் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அத்தை ஏன் அத்தை நீங்களும் வந்துட்டு பேச மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நீங்களும் பேசலாம் இல்லை அத்தை அப்படின்றாங்க. தங்கமயில் வந்துட்டு, ஆமாம் நீங்கள் 3 பேர் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தீங்க அத்தை, இப்போ என்னடானா ஆளுக்கு வந்துட்டு பேசாமல் மூச்சை தூக்கி வச்சிட்ருக்கீங்க, பாவம் ராஜு மீனாவும் பாருங்க அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அத்தை நீங்கள் பேசலன்னு சொல்லிட்டுன்றாங்க. அரிசியாக இருந்துட்டு, அம்மா பேசுமா ப்ளீஸ்மா, அன்னிங்க பாவம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் சொல்கிறாங்க. அதனால் தங்கமேல இருந்துட்டு, அத்தை நான் சொல்கிறதில்ல பேசுங்க அத்தை, நீங்கள் 3 பேர் ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும், இந்த வீடும் நல்லாயிருக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துட்டு சாரி கேளுன்றாங்க. சாரி அத்தை, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அத்தை அப்படின்றாங்க. நாங்கள் அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு போயிடுறோம் அத்தை, உங்கள் முகத்துலலாம் முடிஞ்சா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அத்தை நீங்கள் பேசலன்னா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு வீட்டை விட்டு போகிறீங்க, இனிமேல் வந்துட்டு எந்த தப்பாவது பண்ணீங்க அப்படின்னா தயவுசெய்து எப்போவுமே நான் பேசவே மாட்டேன், நீ இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி அத்தை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோன்றாங்க. அரசு வந்துட்டு, என்ன அண்ணி தங்கமேல அண்ணி நீங்கள் உங்கள் 3 பேரையும் சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நான் என்னால் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன், ஆனால் மீனாவும் ராஜுவும் மட்டும்தான் என்னை தப்பாகவே நினச்சிட்ருக்காங்க அப்படின்றாங்க. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் சொல்லலையே அப்படின்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.